பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இப்படி வேணா பாரு நம்பி. யார முறைக்கிறா? ஆக இந்த ஞாயிற்றுக்கிழமையும் முடிச்சு விட்டீங்க அப்படிதானே? உங்களை என்ன பண்ண சொன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கைஸ்? இந்த வருஷம் மேத்தமெட்டிக்கலி நம்மளோட சீசன் அஃபிஷியலி ஓவர்ங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன் என்றால் இன்னைக்கு நடந்த மேட்ச்ல நம்ம அபார தோல்வி அடைஞ்சிருக்கோம். அதனால நம்மளால அடுத்த எல்லா மேட்சும் ஜெயிச்சாலும் வெற்றி பெறத்துக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. ஸோ நான் டிக்ளேர் பண்ணுறேன் என்னோட மைண்ட் செட்டுக்கு இந்த வருஷம் நம்மளோட சீசன் ஓவர். 37வது மேட்ச் சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த சிஎஸ்கே vs ஜிடி மேட்சை பற்றி தான் என்னோட ஸ்டைலில் ஒரு அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் நம்ம டாஸை தவிர்த்து பேட்டிங் போயாச்சு. ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான பிச்சுங்க, ரொம்ப ட்ரை பிச், சரியான ஹாட்டு. ஸோ அஃபிஷியலி யார் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்களோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறத நான் கணிச்சேன். அதே மாதிரி சிஎஸ்கேக்கு வந்துட்டு பயங்கர டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. பவர் பிளேயில் வழக்கம் போல் தோத்துட்டாங்க. இந்த பவர் பிளேயில் நம்ம அடித்த ஸ்கோர் இதுதான் இந்த சீசனோட கம்மியான ஸ்கோரும் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா தடவி கடைசியில் நம்ம வந்துட்டு ஒரு டீசெண்டான ஸ்கோர் கொண்டு வந்தோம். தேங்க்ஸ் டு ருத்ராஜ் கைக்வாட். மாமா கோவம் வந்துருச்சு. என்ன பேசினது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ ருத்ராஜ் கைக்வாடுக்கு கேட்டுச்சு போல. ஆக 7 மேட்ச் ஆயிருக்கு இந்த நாக் அடிக்கிறதுக்கு. அவர் இன்னைக்கு சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பால் வந்து பீட் ஆயிட்டாப்ல. ஸோ அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிருச்சு. அடுத்த விக்கெட்ஸ் போனனால டீமோட அந்த ஒரு ஸ்டேபிள் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பவர் பிளேல கிடைக்காம போயிருச்சு. சிஎஸ்கேல முதல்ல யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு டைம்ல. ஸோ இந்த வருஷம் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் நிறைய வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு ஒழுங்காக யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஏன்னா அந்த ஒரு அவசர புத்தியில் வந்துட்டு அவுட் ஆகிறாங்களோன்னு எனக்கு புரியல. ஊர்பில் பட்டேலுக்குலாம் வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கிறதேங்கிறது வந்துட்டு அவருக்கு கிடைக்கிற சான்சஸ் ஒழுங்காக பயன்படுத்தினா மட்டும்தான் அடுத்தடுத்த டீமில் இடம் கிடைக்கும். இந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் 4 அடிச்சுட்டு தேர்ட் பால் விக்கெட் வருது. அதே மாதிரி சஃப்ரோஸ் கான் அடுத்த பாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேட்ச் கொடுக்குறது, இதெல்லாம் வந்துட்டு அன்பிலியபிளாக இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பொறுமையான ருத்ராஜ் கைக்வாட் வந்துட்டு டீசெண்டாக ஆடி இருக்காப்ல. அதனால தான் நம்ம ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 158 தொட்டுச்சு. அதுக்கு பின்னாடி வந்த ஓவர்டனாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி வந்த தூபேவாக இருக்கட்டும், கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர். அதே மாதிரி கார்த்திக் சர்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டரிஸ்லாம் காமிச்சாப்ல. என்னதான் இந்த ஸ்கோர் போர்டுக்கு வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் காரணமாக இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு யார் உழைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிடி பிளேயர்ஸ். ஏன்னா அவங்க பண்ண மிஸ்ஃபீல்டில் தான் இவ்வளோ ரன்ஸ் வந்துச்சு. இல்லைனா இது கூட வந்திருக்காது. நத்திரமா பவுலிங் பண்ணி டைட் பண்ணாங்க. ஆனால் ஃபீல்டிங்கில் வந்து ஜிடி மிஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, பேட்டிங் தான் அப்படி பண்ணியாச்சு, பவுலிங்லேயே அது நல்லா பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கர மொரட்டு ஃபார்மில் இருக்காப்புல. அவர் நாயடி அடிச்சு நம்மளை வந்து காலி பண்ணி விட்டாப்புல. அவரோட வந்து மேசிவான 87 ரன்ஸ் நாக் பார்த்தீங்கன்னா இந்த டீமோட வெற்றிக்கு வந்துட்டு ஒரு வாகை சூடி இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கையில் நம்ம இந்த வருஷத்தோட சீசனை அஃபிஷியலாக முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். கேப்டன் வந்துட்டு என்னதான் நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டப் பண்ணாலும் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகம். பவுலிங்கில் இன்னும் டைட் பண்ணணும். நடந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என்ன மைண்ட் செட்டுன்னு எனக்கு தெரியல. மேபி அது பிச்சாக இருக்கலாம், இல்லைனா என்னமோ தெரியல. பட் இன்றைக்கி தோத்தாச்சு. இன்னையோட சீசனும் முடிஞ்சு போச்சு. எனக்கு இதுக்கு மேலே மிராக்கிள்ஸ் நடந்து பிளே ஆஃப் வந்தேன்னா அது ரொம்ப சந்தோஷம். பட் அதான் கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.